எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது, முள்ளங்கியில ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் செஞ்சு காட்ட போறேன். இது ஐயங்கார் சாம்பார் ஸ்டைல்ல நம்ம செய்ய போறோம். ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய ஐட்டம்லாம் போட்டு சமைக்க வேண்டாம். ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பேரே பார்த்தீங்கன்னா, ஐயங்கார் சாம்பார். உண்மையிலேயே இப்படி தான் வப்பாங்க. என் வீட்ல ஒரு அம்மாவோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்திருந்தப்போ, அவங்க ஸ்டைல்ல சாம்பார் வச்சு குடுத்தாங்க. அவங்க பிராமின். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. நல்லா சூப்பரா செஞ்சிருந்தாங்க. இதுக்கு ரொம்ப அதிகமா எதுவுமே தேவையில்ல. நாங்க டக்கு டக்குன்னு காலையில இப்படி பண்ணிருவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த முள்ளங்கியை வச்சுட்டு இந்த மாதிரி சாம்பார் செய்யுங்க. எந்த காய்கறி வேணாலும் வாங்கி நீங்கள் செய்யலாம். சுண்டைக்காய் வாங்கி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவரைக்காய். இந்த சாம்பாருக்கு போடக்கூடிய காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய வகை வகையான சாம்பார் ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டீட்டெயில்டாக கீழே நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி சமைச்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ஐயங்கார் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சுக்கலாங்க. புளி பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சை அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கையில் ஒரு லெமன் எடுத்திங்கன்னா என்ன மாதிரி சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் அந்த புளியை நீங்கள் இந்த மாதிரி உருட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். ஸோ இதுதான் லெமன் சைஸ் அளவுக்கு எடுக்கக்கூடிய அளவு. இந்த எலுமிச்சை அளவு எடுத்துகிட்டு இதை நீங்கள் சுடுதண்ணி ஊற்றியும் ஊற வைக்கலாம். சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா உடனே குயிக்காக உங்களுக்கு அவசரத்துக்கு உடனே நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா உடனே புளி கரைச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஊற வச்சுட்டோம்னா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி புளியை இந்த மாதிரி பிச்சு போட்டு தண்ணியில் அப்படியே வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். ஸோ அதனால் அந்த டயத்துக்கு நல்லா ஊறிடும். அதனால் ஒரு அவசரம் இல்லாதனால நிதானமாக சமைக்கலாம். அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது முழுசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தா ஒரு 1/2 கப் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு அதிகமாக போட வேண்டாம். ஸோ இதை எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம குக்கரில் தான் நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த துவரம் பருப்பு சாம்பார் பண்ணுறதுக்கு எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எப்படி பக்குவமாக வேக வைக்கிறதுன்னு தெரியாது. பருப்பு ஒழுங்காக நம்ம நல்லா வேக வச்சது தான் சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக வரும். ஸோ இதை நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வச்சுருக்கேன். இது ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த முள்ளங்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாலாம் கட் பண்ண வேண்டாம். உருண்டையாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா நம்ம அரைக்கணும். ஸோ அதுக்கு நான் தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணிவிட்டேன். சிம்மில் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பருப்பு சாம்பார் பொடியில் வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி சேர்த்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. தனியாக ஸோ வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்து இதாயிரும், கூல் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் கனமாக கட் பண்ணிக்கணும். இப்போ அதை தண்ணி போட்டு வச்சாச்சு. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு கடலை பருப்பு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரத்துக்கு 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 5, 6 வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதோட இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இந்த தேங்காய் பூவை சேர்த்துட்டு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க.
அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையுமே வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுருவோம். இது அப்படியே வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம். இதில் லைட்டாக வந்து தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன். அது என்னென்னா வெந்தயம். சாம்பாருக்கு வெந்தயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அது வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூனில் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து இது வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா துருவின மாதிரி நல்லா அரைச்சிட்டு அந்த பருப்பெல்லாம் அரைப்பட்டதுக்கு அப்புறமா பவுடராக அரைச்சோன்னே அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை அப்படியே மசாலா மாதிரி நல்லா அரைச்சி இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சட்டி வச்சுட்டு நல்லா வந்து ஹீட் ஆயிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நறுக்குன அந்த ரேடிஷ் அந்த முள்ளங்கி இதில் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து குக் பண்ணணும். அதுக்கு எல்லா ரேடிஷையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இந்த சாம்பாருக்கும் சேர்த்த மாதிரி இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு வந்து இதில் சேர்த்துட்டு இதை வேக வைப்போம். காய்கறி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வைங்க. தண்ணி வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1.5லேருந்து 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வேக வைங்க. இது வேகும்போது இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இது வேகிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஒரு மீடியமாக வேகட்டும். ரொம்ப அதிகம் வேக வேணாம். மசாலையெல்லாம் ஊற்றி நம்ம வேக வைக்க தான் போகிறோம். இப்போது இது வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாங்க. இது வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா தளன்னு கொதிக்குது. ஸோ இது வந்து இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாகவே நல்லாவே வெந்திருக்கும். பார்த்திங்கன்னா வெந்துருச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றணும். நம்ம புளி எலுமிச்சை அளவு நம்ம ஊற வச்சோம் பார்த்திங்களா, அந்த புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா வந்து புளிப்பாக நல்லா கரைச்சி ஊற்றினா தான் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியெல்லாம் நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு மசாலா அரைச்சி பார்த்திங்களா, கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகாய், தேங்காய், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்தோம். இதை வந்து நல்லா வந்து இந்த மசாலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலையோட அது அப்படியே குக்காக அவ்வளோ ரொம்ப சூப்பராக வந்து அப்படி வாசனையாக இருக்கும். இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து இது வந்து கொதிக்குது ஏற்கனவே. அதனால் ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி கொதிச்சிட்ருக்கட்டும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இது ஜஸ்ட்டு வந்து பருப்பை வந்து கொஞ்சம் கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கணும். ஸோ இந்த பருப்பு வந்து இதுக்கு போதுமான அளவுக்கு கரெக்டாக நம்ம குக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா குலைவாக நல்லா வேக வச்சா தான் சாம்பார் வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு பக்குவமாக. இப்போ இந்த சாம்பாருக்கு இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணும்போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும்தாங்க பாக்கி. இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு நம்ம ஓரமாக இன்னொன்று அடுப்பில் வச்சுட்டு நம்ம தாளிப்பை நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லை நம்ம வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு இந்த நெய் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறது நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சு.
கடுகு நல்லா வெடித்த பிறகு பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க. இதோட கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா போதும். இது எல்லாமே சேர்த்து இது அப்படியே நல்லா வந்து இந்த நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. அதிகமாக அடுப்பை வச்சிடாதீங்க. இந்த பவுடர்லாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள்லாம் போடும்போது எப்போதுமே அடுப்பை டக்குன்னு சிம் பண்ணிடணும். இப்போது நம்ம வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த நெய்யில் வதக்கணும் பார்த்தீங்களா, கடுகு பெருங்காயத்தூள்லாம் போட்டு அந்த வாசனையோடு அப்படியே சாம்பாரில் சேர்த்துடணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த தாளிப்பை கடைசியாக சேர்த்துட்டு நீங்கள் சுட சுட நீங்கள் சாதத்தோடு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசைக்கல்லே கொஞ்சமாக வந்து ஒரு கரண்டி அப்படியே சாம்பார் அதில் சேர்த்துட்டு அதில் போட்டோம்னா நெய்யோட வாசனை அந்த அப்படியே அதில் ஃபுல்லாகவே வந்து இறங்கிடும் சாம்பாரில். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக பண்ணியாச்சு சாம்பார். ஐயங்கார் சாம்பார் தயார் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ஐயங்கார் சாம்பார் ரொம்ப சுவையாக நம்ம தயார் பண்ணியாச்சு. இந்த சாம்பார் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து ஒரு இது வறுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப சுவையான ஒரு பொடி. இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக கடைசியாக நெய் தான். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா திக்காக இருக்குது சாம்பார். ஸோ ரொம்ப சுவையாக இன்றைக்கி நம்ம வந்து ஐயங்கார் சாம்பார் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் சுட சுட சாம்பார் சேர்த்து இது சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி இந்த வாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.